கடந்த நாட்களிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை தியானிக்கக்கூடிய கிருபையை தேவன் தந்தார். இந்த நாளிலே 9வது அதிகாரம் துவக்கத்தை நாம் பார்க்கும்போது 1வது வசனம், பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே தமது வார்த்தைகளை நோவாவுக்கு வெளிப்படுத்துகிறார். நோவா மற்றும் அவருடைய குமாரருக்கு வெளிப்படுத்துகிறார். அவன் இங்கே ஆசீர்வதிக்கிறதையும் பலுகி பெருகி பூமியை நிரப்புகிற காரியத்தை நாம் பார்க்கும்போது இதுதான் ஆதி நிலைமைக்கு மனுஷனை திரும்பும்படி கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். முந்தின ஆதாமாகிய அந்த தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஏவாள், சிருஷ்டிக்கப்பட்ட ஏவாள், இந்த 2 பேரையும் நாம் வேதத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இதே போல ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஆதியாகமம் 1:28 நாம் பார்க்கிறோம். அங்கேயும் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பியதை கீழ்ப்படுத்தி என்று சொல்லி அவர்களை தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கிற காரியத்தை நீங்கள் நானும் பார்க்கிறோம். இதே போலதான் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் எவ்விதமாய் ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படி சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப பாருங்க, இதுக்கு இடைப்பட்ட காலத்தை நாம் பார்க்கும்போது இந்த பூமியானது சீர்கெட்டதான ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டது. ஏனென்றால் பூமியின் மேல் குடியிருந்ததான மனிதர்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து அநேக பொல்லாப்பினாலே அநேக விதமான பாவங்களினாலே இந்த பூமியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். பூமியின் மேல் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதை தொடர்ந்து மனுஷனுக்கு உள்ளே இருந்த அந்த ஆளுகை, மனுஷனுக்கு தேவன் கொடுத்த அந்த ஆளுகை எடுபட்டு போய்விட்டது. இதைத்தான் நாம் சங்கீதத்தின் புஸ்தகம் 8வது சங்கீதத்திலே பார்க்கும் போதும் கூட 8வது சங்கீதம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொன்னது மாத்திரமல்ல, கர்த்தராகிய தேவன் தமது விரல்களின் கிரியாகிய எல்லா சிருஷ்டிப்புகளுக்கு மேலே மனுஷனுக்கு ஆளுகை தந்தார், சகலவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சங்கீதம் 8வது சங்கீதத்திலே நீங்களும் நானும் பார்க்கிறோம். இதைத்தான் எபிரேயர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது இந்த 8ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் எபிரேயர் 2வது அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்களிலே தெளிவாக காண்பிக்கப்படுகிறது. சகலத்தையும் கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை என்கிறதையும் காண்பித்து கொடுத்து, ஆனால் சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க காணோம் என்கிற அந்த வீழ்ச்சியையும் வேதம் காண்பித்து கொடுத்து, அதைத் தொடர்ந்து 9வது வசனத்திலே என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு எதை உத்தரித்தது நிமித்தமா? மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனிதனுடைய ஆளுகையை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதனைத் தொடர்ந்து அவனுக்குள்ளே ஏற்பட்ட வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சியை தொடர்ந்து பூமியானது ஜலத்தினாலே ஜலப்பிரளயத்தினாலே அழிக்கப்பட்ட விதத்தையும் வேதம் காண்பித்து கொடுத்து, அதனைத் தொடர்ந்து மறுபடியும் ஆண்டவர் பலுகி பெருகி பூமியை நிரப்புகிற விஷயத்தை நோவாவோடும் அவனுடைய குமாரரோடும் பேசுகிறதை நீங்கள் நானும் ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஆளுகையை தேவன் மனுஷனுக்கு கொடுத்திருந்தார். எல்லாவற்றின் மேலே அதிகாரத்தையும் ஆளுகையும் தேவன் கொடுத்திருந்தார். மகிமையினாலும் கனத்தினாலும் மனுஷனை ஆண்டவர் முடிசூட்டி இருந்தார். என்றாலும் மனுஷன் பாவத்துக்கு இடம் கொடுத்ததினாலே மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தான். சகலம் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க காணோம், அவன் ஆளுகையை இழந்தான். ஆனால் அந்த இழந்து போன ஆளுகையை மீண்டும் மனுக்குலம் பெறுவதற்காக கர்த்தராகிய தேவன், குமாரனாகிய தேவன் இந்த பூமிக்கு மனுஷனாய் இயேசு என்கிற பெயரிலே வெளிப்பட்டு, பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, மரணத்தை ருசி பார்த்த, மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் இயேசுவானவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். அப்போ மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டு எல்லாவற்றின் மேலையும் ஆளுகை செய்து வந்த மனுஷன் பாவத்தின் நிமித்தமாய் வீழ்ச்சி அடைந்து எல்லா ஆளுகையும் இழந்து போய்விட்டான். அதனாலதான் சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க காணோம் என்று வேதம் சொன்னது மாத்திரமல்ல, என்றாலும்
இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் இவைகள் நிமித்தமாய் இழந்து போன அந்த மகிமையும் கனமும் மனு குலத்திற்கு மீண்டும் திரும்புகிறது என்பதை கர்த்தருடைய வேதம் காண்பிக்கிறது. இதைத்தான் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28ஆம் வசனத்திலே மகிமையினாலும் கனத்தினாலும் விசேஷமாக எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி கொண்ட நிலைமையிலே காணப்பட்ட மனுஷன் மீண்டுமா எங்கேதான் பெறுகிறான் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அது ஒரு நிழலாட்டமாய் காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு இடையில என்னதான் நடந்துச்சுன்னு கேட்டா நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். பாவத்தின் நிமித்தமாய் வீழ்ச்சி அடைந்த மனு குலத்தை ஆண்டவர் சீர்படுத்துவதற்கு நோவா மூலமாய் ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணியிருந்தார். இதைத்தான் கடந்த வேதபாட தியானங்களிலே நாம் கிறிஸ்துவின் சிலுவை குறித்த சத்தியங்களை அதிகமாய் படித்தோம். ஏனென்றால் உன்னிப்பா கவனித்து பாருங்க, சீர்கெட்ட போன அந்த பூமியை, சீர்கெட்டு போன அந்த மனு குலத்தை தேவன் அழிவுக்குட்படுத்துகிற அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே தேவன் ஒரு குடும்பத்தை விடுவிக்கிறார். அது எதன் மூலமாய்? பேழையின் மூலமாய். பேழை ஆயத்தமாக்கப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரியுது. இது அதிகமா அடிக்கடி சொன்னா இதுவே நேரத்தை அதிகமாய் கடத்திவிடும். நம்ம கடந்த தியானங்களை தியானித்ததை ரத்தின சுருக்கமாய் சொல்லுகிறேன். நோவாவின் பேழை கிறிஸ்துவின் மரணம், அடக்கமற்ற உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பனையாய் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் 1 பேதுரு 3வது அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களிலே பார்க்கிறோம். அவ நோவாவுடைய குடும்பம் பேழைக்குள் பிரவேசித்து ஜலத்தினால் காக்கப்பட்ட அனுபவமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழும் போது கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார் என்கிற புதிய மனுஷனின் சாயலோடு நாம் எழுந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளமான ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாய் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆக கிறிஸ்துவின் மரணம், அடக்கமற்ற உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசுவாசத்தினாலே ஒரு பெரிய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அப்ப காப்பாற்றப்பட்ட விதத்தில்தான் கர்த்தர் ஆதீனத்திலே மனுஷனுக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தின அந்த ஆளுகையை மீண்டுமாய் இங்கே மனு குலத்திற்கு கொடுக்கிறார். அப்ப பாருங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருந்த மனு குலம், சகலவத்தின் மேலையும் ஆளுகையை எடுத்திருந்த மனு குலம் பாவத்தின் நிமித்தமாய் வீழ்ச்சி அடைந்து விட்டது. இப்பொழுது நோவாவையும் குடும்பத்தையும் நோவா ஏற்படுத்தின பேழையும் பார்க்கும்போது உண்மையாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மீண்டும் பழைய நிலைமைக்கு, அந்த ஆதியிலே மனுஷன் கொண்டிருந்த ஆளுகைக்கு மனுஷன் திரும்புகிறான் என்பதை வேதம் தெள்ள தெளிவாக காண்பிக்கிறது. அதைத்தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். முதல் வசனம் மாத்திரம் இல்ல, முதல் 3 வசனங்களிலே நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஏனென்றால் 2ஆம் வசனத்தை பாருங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையில் விடுகிறேன். எல்லாம் உங்களுக்கு ஆகாரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும், பூமியில் உள்ள சகல ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இவர்களுக்கு, இந்த குடும்பத்தினருக்கு கையளித்து விட்டார். பழுகி பெருகுங்கள் என்று சொன்னார். உங்களை பற்றி அச்சமும் பயமும் பூமியில் இருக்க எல்லாவற்றுக்கும் உண்டாயிருக்குமா? அவன் பாருங்க, சகலவற்றிலும் ஆளுகையை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறதற்கு ஒரு முகாந்திரமா இதெல்லாம் நிழலாட்டமாய் காண்பிக்கப்பட்டிருக்கு. அகில முழுமையாய் கீழ்பட்டதா அப்படிங்கறத நம்ம இதுல கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வருவோமே ஆனால் கிறிஸ்து வெளிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணத்தை உத்தரித்த இயேசுவானவரை பரிசுத்த வேதம் காண்பிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இது எல்லாமே நிழலாட்டமா இருக்கு. அதனாலதான் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன், ஒட்டுமொத்த பரிசுத்த வேதாகமத்திலேயும் கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசம் அடங்கி இருக்கிறது, காணப்படுகிறது என்பதை நீங்களும் நானும் திட்டவட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அப்ப வீழ்ச்சியுற்ற மனுக்குலம் இப்ப திரும்ப எப்படிதான் பூமியை பழுகி பெருகிற இடத்துக்கு, எப்படி அவர்களுக்கு ஆதாம் ஏவாளுக்கு சொல்லி ஆண்டு கொள்ளுங்க என்று சொன்னது போல இங்கே எல்லாம் இவனுக்கு கையளிக்கப்படுகிறது, நோவாவின் குடும்பத்துக்கு கையளிக்கப்படுகிறது. அப்ப அதுக்கு இடைப்பட்ட காரியத்தை கவனித்தீர்கள் என்றால் எதை தொடர்ந்துதான் ஆண்டவர் கையளிக்கிறார்? பேழையின் அனுபவத்தை தொடர்ந்து. அப்ப இந்த பேழையினுடைய அனுபவம் நமக்கு தெரியும். 1 பேதுரு 3, 20 மற்றும் 21 அது இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என்பதை பற்றிய ஞானஸ்தான சத்தியம் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ
ஞானஸ்நான சத்தியத்தை தொடர்ந்துதான், அந்த பேழையின் அனுபவத்தை தொடர்ந்துதான் மீண்டும் ஆளுகை கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் எபிரேயர் 2:9-10 ஆகிய வசனங்களை, விசேஷமா 9வது வசனத்திலே நீங்களும் நானும் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. ஆக அதையும் கூட தொடர்ந்து இன்னொரு வெளிச்சத்தையும் பார்க்கலாம். பேழையின் அனுபவம் மாத்திரம் அல்ல, பேழையின் அனுபவமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு இரத்த சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாய் இருக்கிற ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனையா இருக்கு என்பதை மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் 20 மற்றும் 21 ஆகிய 2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவன் என்ன செய்தானா, கர்த்தருக்கு தகன பலிகளாய் செலுத்தினான் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்ப வேதம் இங்கே எதை வெளிப்படுத்துகிறது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், பலிபீடமும் பலிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய பஸ்கா பலிக்கு முன்னிழலாக வெளிப்படுத்தப்பட்டவைகள். இதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதை தொடர்ந்துதான் கர்த்தர் ஆளுகையிலே ஏற்படுத்துகிறார். மனுஷன் இழந்து போன ஆளுகையை திரும்ப கொடுக்கிற விதமாய் நீங்களும் நானும் இங்கே கவனிக்கிறோம். ஆகவேதான் நாம் எல்லாருமே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28ஆம் வசனத்தையும் ஆதியாகமம் 9வது அதிகாரம் முதல் 3 வசனங்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆரம்பத்திலே கையளிக்கப்பட்டது, இங்கே மீண்டுமாய் கையளிக்கப்படுகிறது. அப்ப இதெல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டும். அதனாலதான் சொல்ற, உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கு என்ன செய்யுமா உண்டாயிருக்குன்னா, அப்போ மீண்டும் ஆண்டவர் சொல்றார். ஏற்கனவே இருந்ததுன்னா சொல்ல மாட்டார், உண்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லல, உண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்ப ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் ஆளுகையை கொடுத்திருந்தாரு, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிற ஆளுகையை தந்திருந்தாரு. மீண்டும் இவர்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் சகலமும் அவனுக்கு கீழ்பட்டு இருக்க காணோம் என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எபிரேயர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தின் அடிப்படையிலே அதை தொடர்ந்து நாம் இன்னும் சில சத்தியங்களை கவனிக்க இருக்கிறோம். பாருங்களேன். அப்ப ஆதியாகமம் 9வது அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசம், புது உடன்படிக்கையின் சபை பெற்றிருக்க வேண்டிய சிலுவை பற்றிய உபதேசத்தின் மகா மேன்மையான வெளிப்பாடு அங்கே காண்பிக்கப்படுகிறது. நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன், நான் என்னுடைய கற்பனையிலே ஜோடிக்கிறதல்ல, இதெல்லாம் வேத வாக்கியங்களுடைய அற்புதமான விளக்கங்கள். ஆகையினாலே இந்த ஆதியாகமம் 9வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்க்கிறது போல ஆளுகை மீண்டும் திரும்பி வருகிறது. அதுல ஏன் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்கிறார்? பாருங்கள், அதுக்கு முன்னாலதான் பலிபீடத்தின் அனுபவம் இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 20-21 பலிபீடத்தின் அனுபவத்தை குறித்து பார்க்கிறோம். சுத்தமானவைகள் அங்கே பலி செலுத்தப்பட்ட உடனே சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பார்க்கிற அதே காரியத்தை தான் எபேசியர் 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் தேவனுக்கு செலுத்தினார், தேவனுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எபேசியர் 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். எதுக்கு இது அழுத்தம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த பலிபீடம் பலி யாரை குறிக்க? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்து. ஆமா, கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையையும் குறிக்கிறது. சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவுக்கு முன் நிழலாய் முன் அடையாளமாய் நோவா அன்றைக்கு கட்டின பலிபீடமும் அங்கே செலுத்தப்பட்ட சுத்தமான மிருக ஜீவன்களும் வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அதுல என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த பலிபீடம் பலியை தொடர்ந்துதான் கர்த்தர் பழுகிறதை குறித்தும் பெருகிறதை குறித்தும் பூமியை நிரப்புகிறதை குறித்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறார். இது உண்மையாகவே புது உடன்படிக்கையின் சபையைத்தான் வெளிப்படுத்துகிறது. இது உண்மையாகவே சிலுவை பற்றிய உபதேசத்தை தான் நமக்கு காண்பிக்கிறது. பாருங்கள், நாம் ஆரம்பத்திலே தியானித்த வேத வசனங்களாக இருந்தாலும் கூட நாம் ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம், ஏசாயா 53வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். அங்கே பலிபீடமாகிய சிலுவையிலே அகோர ஒரு காட்சியோடு பாருங்கள்,
அந்த கேடு அடைந்தவராய் கிறிஸ்து நமக்காக பலியானார் என்கிற அந்த காட்சியை ஆரம்பத்திலேயே பாருங்க, ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி தரிசனமாக கண்டார். அதைத்தான் ஏசாயா 53வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். பெரியமானவர்களே, இப்ப எல்லாவற்றையும் குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளல, நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். இந்த ஏசாயா 53வது அதிகாரம் முழுக்க முழுக்க எதை பற்றிய தெரியுமா? குமாரனுடைய பாடுகள், அவருடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றிய விலையேறப்பட்ட சத்தியங்கள் அடங்கிய ஒரு அற்புதமான அதிகாரம் ஏசாயா 53. அதை தொடர்ந்து 54 அதிகாரத்தை பாருங்க, பெருக்கத்தை பத்தி பேசுவார். உன் பிள்ளைகள் அதிகம் என்று சொல்லி வசனத்துல பேசுகிறார். 2ஆம் வசனத்துல உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி பெருக்கத்தை பற்றிய காரியங்களை கர்த்தர் பேசுகிறார். பலான ஸ்தலங்கள் எல்லாம் புதுப்பிக்கிற அல்லது அங்கே குடியேறுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் பேசுகிறார். பிரியமானவர்களே, பெருக்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். எதை தொடர்ந்து? பலிபீடத்தை தொடர்ந்து, பலியாகிய கிறிஸ்துவை தொடர்ந்து, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தொடர்ந்து பெருக்கத்தை பற்றி பேசுகிறார். வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நோவாட்ட பேசும்போது எப்படிதான் இருக்கு? பெருக்கத்தை பத்தி பேசுறார். பலிகி பெருகுவாய் பின்பு என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப எதற்கு பின்பு? பலிபீடத்தின் அனுபவத்திற்கு பின்பு, பலி செலுத்தப்பட்டதற்கு பின்பு, பலியிலே தேவன் சுகந்த வாசனையை முகர்ந்ததற்கு பின்பு. ஆக பிரியமானவர்களே, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தின் மூலமாய் சபையானது கர்த்தருக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே சரியாய் கட்டி எழுப்பப்பட்டு பெருக்கம் அடைகிற அற்புதமான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவேதான் சொல்லுகிறேன், இந்த நோவாவை பற்றிய இந்த ஆதியாகமம் 9 சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களிலேயும் புது உடன்படிக்கையின் சபை பெற்று அனுபவிக்கிற சிலுவை பற்றிய உபதேசம் காண்பிக்கப்படுகிறது. சிலுவை பற்றிய உபதேசத்தை தொடர்ந்து சபை அந்த சத்தியங்களிலே வளர்ந்து பெறுகிற காட்சி காண்பிக்கப்படுகிறது. இதை நாம் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களின் அடிப்படையில் விளங்கிக் கொள்ள முடியும். பாருங்களேன், முதலாவது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே ஒரு மேல் வீட்டறையிலே ஏறக்குறைய எத்தனை பேர் காத்திருந்தாங்க? 120 பேர் தான் காத்திருந்தாங்க. இதான் ஆரம்ப கால சபை. வெறும் 120 தான். அதுதான் முதல்ல நீங்க பாப்பீங்க. அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்துல பார்த்தா 120 பேர், 2வது அதிகாரத்தின் துவக்கத்திலும் 120 பேர். அதனை தொடர்ந்து வரக்கூடிய காரியங்களை பாருங்க, அது 3120 ஆயிருது. ரட்சிக்கப்படுறவங்க 3000 பேர் இருதயத்தில் குத்தப்படி ஏறக்குறை 3000 பேர். அப்ப 3120. அதனை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது 4வது அதிகாரம் துவக்கத்திலே பார்க்கிறோம், அவருடைய தொகை ஏறக்குறைய 5000 இருந்ததாம். அப்ப 8120 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல பார்த்தா அவர்கள் திரளான புருஷரும் ஸ்திரீகளும் கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படும் போது, அப்ப எண்ணிக்கைக்கும் அடங்காததாய் அந்த கூட்டம் பெருகுதா பெருகலையா? சபைகள் வளர்ந்து பெருகின என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயும் சபைகள் வளர்ந்து பெருகின, நாளுக்கு நாள் அது பெருக ஆரம்பிக்கிறது, அது பெருகிக் கொண்டே போகிறது. இன்றைக்கும் பெருக்கத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்ப பழுகி பெருகி அந்த நிரப்புகிற அந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கும் புது உடன்படிக்கையின் சபையானது விளங்கிக் கொள்ளுங்கள். நோவாவின் பேழையை தொடர்ந்தான் பழுகி பெருகி நிரப்புகிற காரியம். பேழையை நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். குமாரனுடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு திடசாட்சி. அதனால இதை புதுசா யாராவது கேட்கிறவங்களா இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. நோவாவின் பேழை, அதில் காக்கப்பட்டவர்கள், இந்த அனுபவமானது கிறிஸ்துவின் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பனையாய் இருக்கக்கூடிய ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. 1 பேதுரு 3:20 மற்றும் 21 அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது என்று எழுதியிருக்கிறது. ஏன்னா அந்த ஸ்லிப் ஆயிடக்கூடாதுங்கிறது தான் இவ்வளவு விவரமாய் உங்களோடு கூட மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அப்ப கல்வாரி காட்சியை தொடர்ந்து கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து சபையின் பெருக்கத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். எங்கெல்லாருக்குன்னு பாருங்க, ஏசாயா 53 மற்றும் 54 காண்பிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே காண்பிக்கப்படுகிறது. ஏன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தின் கடைசி பகுதியிலையும் 9வது அதிகாரத்தின் துவக்கத்திலையும் காண்பிக்கப்படுகிறது.
ஆக இவ்விதமாய் சபையானது பழுகி பெறுகிற அனுபவத்தை கர்த்தருடைய வேதம் கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றிய அந்த சத்தியங்களில் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஏன் இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் என்றால், கிறிஸ்துவின் மரணத்திலே நம்முடைய பழைய மனுஷன் மரித்து விட்டான். கிறிஸ்துவின் அடக்கத்திலே நம்முடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே புதிய மனுஷனின் சாயலாய் கிறிஸ்துவின் சாயல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற மேன்மையான சத்தியத்தை நோவாவின் பேழையின் மூலமாய் நீங்களும் நானும் கற்றுக்கொண்டு தொடர்ந்து அவரில் வளர்ந்து பெருக வேண்டும் என்கிற அவசியத்தை கர்த்தருடைய வேதம் நமக்கு காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, சரி, தொடர்ந்து நம்ம இன்னும் சத்தியங்களை கவனிக்கலாம். அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அங்கே 4, 5, 6 மற்றும் 7, 4, 5, 6, 7 ஆகிய இந்த 4 வசனங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் மனுஷனுடைய ஆகாரத்தை குறித்து பேசுகிறார். மனுஷனுடைய சொந்த போஜனத்தை குறித்தும் தன்னை போஷிக்கிற அனுபவத்தை குறித்தும், அதை தொடர்ந்து பிறரிடத்தில் எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் அங்கே பேசுகிறார். பிறரை பற்றிய விஷயம், தன்னை குறித்தும் பிறரை பற்றிய விஷயம். அப்ப தனக்கு எதை புசிக்க கூடாதுன்னு சொன்னா, ரத்தத்தை புசிக்க கூடாதுன்னு சொல்லி அங்கே சொன்னார். ரத்தத்தை புசிக்க கூடாது. இது எதை காண்பிக்கிறது அப்படி சொன்னா, பழுகி பெருகுகிற விஷயத்திலே தேவன் தம்முடைய விளையேற பெற்ற சத்தியங்களை நமக்கு சட்டமாக, உபதேச சட்டமாக கொடுக்கிறார். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி. அப்போ குமாரனோடு மரணத்தின் சாயலிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்ட அவருடைய சபையானது எவ்விதமாகத்தான் பெருக முடியும் என்பதை நீங்கள் 7ஆம் வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். துவக்கத்திலே அதான் சொல்றாரு. 8ஆம் வசனத்தில் முடிக்கும் போதும், 7ஆம் வசனத்தில் முடிக்கும் போதும் சொல்றாரு, பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். எதை வைத்து சொல்றாரு தெரியுமா? 2 விஷயங்களை குறித்து நம்ம கவனமா இருக்கணும். ஒன்று, நம்மை குறித்தது, நமக்கு ஆகாரம் கிடைக்கிற காரியங்களை குறித்தது, நமக்கு ஆகாரங்களை பெற்றுக் கொள்ளுகிற காரியங்களை குறித்தது. 2வது, பிறரிடத்திலே நடந்து கொள்கிற நல்ல நடைமுறை வாழ்க்கையை குறித்தது. இந்த 2ஐயும் நம்ம எப்பொழுதுமே நம்ம கண்டுகொள்ள வேண்டும். இதுலதான் புது உடன்படிக்கையின் சபையினுடைய பெருக்கத்தை நீங்களும் நானும் பார்க்கலாம். இதைத்தான் கர்த்தருடைய வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அழகா சொல்லியிருக்கு. மாம்சத்தை இதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம் என்று நாம் இங்கே கவனிக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது லேவியராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே இரத்தத்தை புசிக்க வேண்டாம் என்கிற கட்டளையை நாம் பார்க்கிறோம். அதே போல உபாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனத்திலேயும் இரத்தத்தை புசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை உபாகமத்தின் புஸ்தகம் 12, 16வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். ஆக இதெல்லாம் எதுக்காக சொல்லுகிறார், எதுக்காக இந்த இரத்தத்தை குறித்து எழுதுகிறார் அப்படி சொன்னா, ஆத்துமாவை குறித்த விஷயங்களை இங்கே வெளிப்படுத்துகிறார். நீங்க வேதத்துல கவனிப்பீர்கள் என்றால், லேவியராகமத்தின் புஸ்தகம் அடிக்கடி தியானித்திருக்கிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அது தொடர்ந்து சொல்லுகிறார், ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அதனாலதான் இதை தண்ணீரிலே ஊற்றிவிட வேண்டும் என்று சொல்லி கூட உபாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லுவார். தண்ணீரை போல நீங்க தரையிலே ஊற்றிவிட வேண்டும் என்று சொல்லி. ஏன் இரத்தத்தை குறித்து அங்கே ஜாக்கிரதையா இருக்கும்படி சொல்லுகிறார் என்றால், இதே காரியத்தை தான் அங்கே லேவியராகமம் 17:11 சொல்லுகிறார். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அப்ப எதுக்கு அடையாளமாய் ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நம்முடைய ஆத்துமாவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பெற்ற இரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்திலே அனுதினமும் நான் பயணிக்க வேண்டும். இதைத்தான் அங்கே லேவியராகமம் 17:11 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆத்துமாவுக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தை குறித்து மட்டும் இல்ல, பாருங்க அழகா சொல்றாரு, உங்கள் இரத்தத்துக்காக பழி வாங்குவேன் அப்படின்னு கூட ஆண்டவர் சொல்லி பாருங்க அழகா சொல்லி கொடுக்கிறாரு. மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். 6ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, மனுஷன் தேவசாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். அப்போ
இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியமானது. இரத்தத்தை பற்றுகிற விஷயத்திலே நம்முடைய ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படுதல். அதை தொடர்ந்து ஆண்டவர் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுள் என்று சொல்லும் போது, அன்பில்லாத சூழ்நிலை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவன் அறியான். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லுகிறார். முதலாவது இந்த இரத்தத்தை பற்றிய விஷயத்தில் நான் எதை கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, ஏன்னா மாம்சத்துல அந்த மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கு அப்படி சொல்லும் போது, உண்மையாவே கிறிஸ்துவானவர் நமக்காக பலியானார். நம்முடைய ஆத்தும பாவ நிவர்த்திக்காக அவர் தம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்தார். தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். ஆகவேதான் எபேசியர் 1:7 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே குமாரனாகிய அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது. அப்போ அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை நம்முடைய ஆத்மாவின் பாவ நிவர்த்தியாக நாம் காணுவதோடு மட்டுமல்லாமல் பிறரிடத்திலேயும் நாம் அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதனாலதான் நீ வேதத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 அன்புல ஒட்டுமொத்த தீர்க்க தரிசனங்களையும் நியாயப்பிரமாணத்தையும் ஆண்டவர் ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வந்தார். ஒட்டுமொத்த தீர்க்க தரிசனங்களும் நியாயப்பிரமாணங்களும் ஒரு குறிப்பிட்ட 2 விஷயங்களுக்குள்ளே அடங்குகிறது. ஒன்று, நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடும் அன்பு செலுத்துகிற காரியம். அதற்கு ஒப்பனையாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்போ மாம்சத்தை ஆதியின் உயிராகிய இரத்தம் என்கிற சொல்லப்பட்ட இடத்துல நாம் பார்க்கும்போது, நம்முடைய ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வதற்காக, நம்முடைய ஆத்மாவின் பாவ நிவர்த்திக்காக தம்முடைய இரத்தத்தை, விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். அங்கேதான் தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. இங்கே நம்முடைய அன்பு மற்றவரிடத்திலே காண்பிக்கப்பட வேண்டும். நாம் பிறரிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். நம்ம எந்த சூழ்நிலையிலும் மனுஷனுடைய இரத்தத்தை செஞ்சிடக்கூடாது. அன்பு தாழ்ச்சி அடையும் போது, அன்பு குறையும் போது நம் மற்றவர்களை தீண்டுகிறவர்களாய், மற்றவர்களை தாக்கக்கூடியவர்களாய் இருப்போம். தாக்கினால் அப்படிப்பட்ட தாக்கினவனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆண்டவர் ஒழுங்குபடுத்துகிறார். ஆக பிரியமானவர்களே, அவருக்குள்ளாக பழுகி பெருகுகிற விஷயத்திலே நாம் உண்மையாவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ நிவர்த்திக்காக செய்த அந்த விலைக்கிரயத்திலே தேவ அன்பை நாம் பார்க்க வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பை நாம் விளங்கிக் கொள்ள, அந்த இரத்தம் என்று சொல்லப்படுற இடத்துல நான் தேவனுடைய சரீரத்தை நான் பார்க்கிறேன். அவருடைய சரீரம் எனக்காக அடிக்கப்பட்டது, இரத்தத்தை சிந்தினது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எபிரேயர் 10:5 சொல்லுகிறது, அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது நீர் பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் அப்படி சொல்லி அவர் சொல்லுகிறார். எபிரேயர் 10வது அதிகாரம் 5வது வசனத்திலே, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். அது ஒரு விலையேற பெற்றது. எதுக்காக? இந்த பூமியில இரத்தம் சிந்தும்படிக்கு. அவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்துமாவின் பாவ நிவர்த்திக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். இதிலே தேவ அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. நாமும் மற்றவருடைய இரத்தத்தை சிந்திடக்கூடாது. சிந்தினா நம்மள்ட்ட ஆண்டவர் பழி வாங்குவாராம். அதுதான் மேலையும் கீழே அவர் சொல்லுகிறார், பழி வாங்குவேன் என்றே சொல்லுகிறார். இரத்தத்துக்காக பழி வாங்குவேன். இதுல நம்ம விலையேறப்பட்ட சத்தியங்களை விளங்கி கொள்ளணும். இதுதான் அங்க எருசலேமில் உள்ள ஆட்கள் சொல்றாங்க, இந்த இரத்த பழி எங்கள் மேல, எங்கள் பிள்ளைகள் மேல என்ன செய்வதாக. அப்ப இரத்தத்துக்காக பழி வாங்குவேன்கிற காரியத்தை நாம் அங்கே பார்க்கும்போது அது அப்படியே புதிய ஏற்பாட்டு நாட்களில் நடந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே தீத்து ராயனாலே அங்கே எருசலேம் தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டு இடிக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அதெல்லாம் இடிக்கப்பட்டு போனது என்பதை சரித்திரத்தின் பின்னணியிலே கிபி 70வது வருஷம் என்று சொல்லுகிறார்கள் வரலாற்று அறிஞர்கள். ஆக பாருங்கள், எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வருவதாக அப்படி சொன்னார்கள். அதே போல எல்லாம் இடிக்கப்பட்டு பாழாய் விடப்பட்டது. லூக்கா 19வது அதிகாரம் 41, 42, 43 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டது போல எல்லாம் இடிக்கப்பட்டு பாழாய் போனது என்பதை நாம் சரித்திரத்தின் பின்னணியில அறிகிறோம். அப்போ இந்த இரத்த பலி எங்கள் மேல் எங்கள் பிள்ளைகள் மேல் சுமருவதாக என்று சொல்லும் போது, அப்போ அவருடைய இரத்தம் சிந்தப்படுதலுக்கு எல்லாரையும் ஆண்டவர் பிடித்து விட்டார். பெரியமானவர்களே, இதுலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இரத்தத்தை குறித்து பேசுகிற இடத்திலே பழிவாங்குதலை குறித்து பேசுகிறார். பழிவாங்குதலை குறித்து நாம் எபிரேயர்
12வது அதிகாரம் கடைசியில பார்க்கும்போதும் சரி, அல்லது நானே பதில் செய்வேன், கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ரோமர் 12வது அதிகாரம் கடைசியில வாசிக்கும் போதும் சரி, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் பேசுகிறார். நான் எபிரேயர் 12 என்று தெரியாம சொல்லிவிட்டேன். எபிரேயர் 10வது அதிகாரத்திலே சொல்லுகிறார். எபிரேயர் 10வது அதிகாரம் 26, 27, 28 எல்லாம் வாசிக்கும் போது அங்கே பழிவாங்குதல் எனக்குரியது என்கிற விஷயத்தை அங்கே மோசையினுடைய சாட்சியின் மூலமா இங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதே போல ரோமர் 12வது அதிகாரம் கடைசி பகுதியிலையும் பார்க்கிறோம். கோபாக்கினை விட்டுக் கொடுங்க, நானே பதில் செய்வேன் என்றெல்லாம் ஆண்டவர் பேசுகிறார். அப்ப பழிவாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த பழிவாங்குற விஷயத்தை நாம் புதிய ஏற்பாட்டு சத்தியத்திலும் பார்க்கும்போது எதனால் அவர் பழிவாங்குறேன் என்று சொல்லுகிறார்? அதுக்கு உதாரணமாய் எபிரேயர் 10வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் 10வது அதிகாரம், அதிலே சபை கூடி வருதலை குறித்த விசேஷித்த சத்தியங்களை 24 மற்றும் 25 காண்பித்து, தொடர்ந்து சத்தியத்தை அறிகிற அறிவடைந்த பின்பு ஒருவேளை மனப்பூர்வமா பாவம் செய்தா செலுத்தத்தக்க பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமா. அது மட்டும் இல்ல, விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினை இருக்குமா. 29 பார்க்கிறோம், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பிரியமானவர்களே, பழிவாங்குவேன் எல்லாம் இங்கே சொல்லுகிறதுடைய காரியத்தை பார்க்கும்போது இரத்தத்திற்காக பழிவாங்குவேன். அப்ப அங்க என்ன, எதுக்காக பழிவாங்குவேன் சொல்றாரு? உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிற கூட்டத்தை பழிவாங்குவேன் என்று சொல்லுகிறார். அதுதான் நாம் அங்கே எபிரேயர் 10வது அதிகாரம் 29 மற்றும் 30 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது, எதை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறானா? எதை அசுத்தம் என்று எண்ணுகிறானா? உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி. அப்ப இரத்தத்தை அசட்டை பண்ணும்போது, இரத்தத்தை பற்றிய விஷயத்திலே இரத்தத்திற்காக பழிவாங்குவேன் என்று நோவாவோடு பேசுகிற விஷயத்தை நாம் பார்க்கும்போது, உண்மையாவே புது உடன்படிக்கையின் சபைக்கு ஒரு உத்தம போதனையாகவே இது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனால ஜோடிப்பதல்ல, இதெல்லாம் வெட்டா வெளிச்சமாய் நோவாவுக்கு காண்பிக்கப்பட்டது மட்டும் இல்ல, எபிரேயன் ஆக்கியின் மூலமாய் புது உடன்படிக்கையின் சபைக்கும் காண்பிக்கப்படுகிறது. இரத்தத்தை பற்றிய விஷயத்துல நீ அசட்டை பண்ணுவ அப்படின்னு சொன்னா கட்டாயமா நான் பழி வாங்குவேன்னு சொல்றார். அதே காரியத்தை தான் யாட்டிய ஆண்டவர் ஆதியாகமம் 9வது அதிகாரத்துல பேசுறாரு. நோவாவோடும் நோவாவின் குமாரரோடும். அவங்கதான் புது உடன்படிக்கையின் சபைக்கு முன் அடையாளமா இருக்காங்க. தவறா நினைக்க கூடாது, இது தப்பான வியாக்கியம் நினைச்சிடாதீங்க. பேழையின் மூலமா வருகிற அந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்றதுதான் புது உடன்படிக்கையின் சபை. பேழையிலே காக்கப்படுகிற, பேழையின் மூலமா ரட்சிக்கப்படுகிற சபைதான் புது உடன்படிக்கையின் சபை என்பதை 1 பேதுரு 3வது அதிகாரம் 20, 21 அதை தொடர்ந்து வரக்கூடிய 4வது அதிகாரம் எல்லாம் காண்பித்துக் கொடுக்கிறது. ஆக பேழையின் மூலமாய், பேழையினால் காக்கப்பட்ட, ஜலத்தினால் காக்கப்பட்ட நோவாவுடைய குடும்பமும் புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளம். எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த சந்ததிக்குள்ளதான் நம்மளே இருக்கிறோம். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய குடிகளும் இங்க இந்த சந்ததிக்குள்ளதான் இருக்கிறது. நோவாவின் சந்ததிக்குள்ளே, சேம்காம் யாப்பேத் என்கிற இந்த 3 தலைமுறைக்குள்ளே தான் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் வேதத்திலே பார்க்கிறோம். ஆக இரத்தத்தை பற்றிய விஷயத்தில் பழிவாங்குவேன் என்று சொல்லும் போது இதை நீங்கள் சபை, தேவனுடைய சபை கவனமாக கவனிக்க வேண்டும். இங்கே புதிய ஏற்பாட்டிலே என்னதான் சொல்றாரு? இரத்தத்தை, பரிசுத்தம் செய்த இரத்தத்தை அழகா போட்டிருக்கு. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாராம். அப்போ அது தொடர்ந்து சொல்றார், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னவரை நாம் அறிவோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப நியாயம் தீர்ப்பார்னு சொல்றது அதுதாங்க சொல்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். இதுவும் புது உடன்படிக்கைக்கு அடையாளமாய் காண்பிக்கப்பட்ட அற்புதமான சத்தியம் பிரியமானவர்களே. அதை தொடர்ந்து பாருங்களேன், இந்த 9வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறது பாருங்க. அதை தொடர்ந்து 8ஆம் வசனத்துல நீங்க பார்ப்பீர்கள் என்றால் இது ஒரு விசேஷித்த பகுதி. நல்ல கவனிங்க. நம்ம தொடர்ந்து ஆவிக்குரிய ஆழ்ந்த சத்தியங்களை படித்து வருகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது இன்னும் கூடுதலாக ஆண்டவர் பேசுகிறார்.
தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்திருக்கலாம். ஏன்னா நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து அவங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு வர்றாரு. தொடர்ந்து பேசிக்கலாம். ஏன் அந்த இடத்துல ஒரு நிறுத்தம் இருக்கு தெரியுமா? அதை கவனிங்க. நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரை நோக்கின்னு இருக்கு. அப்ப அடுத்த செஷன் ஆரம்பிக்கிறார். அங்கேதான் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இரத்தத்தை பற்றுகிற அந்த சத்தியத்தை தொடர்ந்தான் உடன்படிக்கை. இரத்தத்தினாலே உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அப்ப பாருங்க, அதை தொடர்ந்து என்னதான் ஏற்படுத்துகிறான்னு கேட்டா நல்ல கவனிங்க. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. 9ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்படும், நான் உங்களோடு உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களுடைய பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தமும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். நல்லா பாருங்க, உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் என்ன செய்யப்படுவதில்லை? சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். கொஞ்சம் கவனிங்க. அதுக்கப்புறம் வானவில்லை கொடுத்து அடுத்து பார்ப்போம். வில்லை மேகத்தின் மேல் வில்லை உண்டாக்குனதை அதுக்கு அடுத்து பார்க்க போறோம். இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். என்ன உடன்படிக்கை? நான் இனி சங்கரிப்பதில்லை. அக்ரிமெண்ட் போட்டாச்சு, கவனன்ட். இனி சங்கரிப்பதில்லை. அப்ப அதுக்கு முன்னால சங்கரித்தார், இனி சங்கரிப்பதில்லை என்று சொல்லி உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். பிள்ளைகள் கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் இனி சங்கரிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இங்கு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். நல்ல கவனிங்க. இந்த உடன்படிக்கையை நீங்க கவனித்து பாருங்க. எதை தொடர்ந்து பேசுறாருன்னா, இரத்தத்தை பற்றிய விஷயத்துல நான் பழிவாங்கன்னு சொன்னாலும் என்ன அர்த்தம்? குமாரன் அசட்டை பண்ணப்படக்கூடாது. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையும் அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தையும் அசட்டை பண்ணும்போது நாம் தேவனால் பழிவாங்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம் என்பதை எபிரேயர் 10 இப்பதான் நம்ம தியானித்தோம். பிரியமானவர்களே, இங்க நோவாவோடு உடன்படிக்கை பண்ண, இனி நான் சங்கரிக்க மாட்டேன், பூமியில இப்படிப்பட்ட அழிவு ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்று சொன்னார். இத சத்தியங்களை நம்ம எங்கே படிக்கிறோம் என்று சொன்னால், ஏசாயாவின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை இப்பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 54:9, இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நல்ல கவனிச்சே வாங்க. நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அது என்ன? இந்த 2 வசனத்துல நோவாவுடைய காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்குமா இது அப்படின்னு சொல்றார். என்ன ஏசாயா 54வது அதிகாரத்தை இதை பத்தி பேசுறாருன்னா, 53 சிலுவை பற்றிய உபதேசம். இதைத்தான் நாம் படிக்கிறோம். அங்கே பேழையினால் காக்கப்பட்ட அனுபவத்தை ஆதியாகமம் 8வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சிலுவைக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் அவருடைய மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் எத்தனமாய் இருக்கக்கூடிய அந்த பேழையை ஆதியாகமம் 8வது அதிகாரத்துல பார்க்கிறோம். 9வது அதிகாரத்துல இந்த புது உடன்படிக்கையின் சபை வளர்ச்சி அடைகிறது, பெருகுகிறது. நமக்கு சந்தேகம் இருந்தா ஏசாயா 53வது அதிகாரம் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவையும் அவருடைய அடக்கம் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய விசேஷித்த சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். இதான் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து சபை எழுப்பப்படுகிறது. புது உடன்படிக்கையின் சபை எழுப்பப்படுகிறது. தேவன் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை என்று சொல்லி நீங்களும் நானும் அங்கே அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இங்கேயும் பாருங்க. அப்போ ஏசாயா 53வது அதிகாரம் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை குறித்து அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்த சத்தியங்கள் காண்பிக்கப்படுகிறதை தொடர்ந்து நோவாவோடு பண்ணின உடன்படிக்கையை போலவே ஆண்டவர் புது உடன்படிக்கையின் சபையை ஏற்படுத்துவாராம். எவ்வளவு ஒரு வெட்ட வெளிச்சமா இருக்கு. அங்கே நாம் வாசித்தோமே, ஆதியாகமத்தை ஒரு கையில வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோமே. என்ன பார்த்தோம்? அதுல 10 மற்றும் 11 உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். என்ன உடன்படிக்கை? 11 பார்க்கிறோம். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் என்ன செய்யப்படுவதில்லை? சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்தின. அப்படியே இந்த கையில் இந்த சைட்ல பாருங்க, ஏசாயா 54:9-10 பார்க்கிறோம்.
இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் என்ன செய்வதில்ல, புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உண்மையில் நான் கோபம் கொண்டு கொள்வதில்லை, உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை. பாருங்க, புது உடன்படிக்கையின் சபையை ஆண்டு எவ்விதமா ஸ்தாபிக்கிறான், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. குமாரனுடைய பாடுகள், மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து புது உடன்படிக்கையின் சபை ஸ்தாபிக்கப்பட்டு வளர்ச்சி அடைகிறது. புது உடன்படிக்கை இது இரத்தத்தினால் உண்டாகிய புது உடன்படிக்கையா இருக்கிறது. அவர் இரத்தத்தை தொடர்ந்து ஆண்டு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அங்கேயும் இரத்தத்தை தொடர்ந்து இயேசு 53வது அதிகாரம் சிலுவை பாடுகளை தொடர்ந்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து புது உடன்படிக்கையின் சபையை ஏற்படுத்தி பழுகவும் பெருகவும் செய்கிறார். அதிலே தான் யாரை பற்றி பேசுகிறார்? யோனாவை பற்றி பேசல, வேற யாரையாவது பற்றி பேசல. யாரை பற்றி பேசுகிறார்? நோவாவை குறித்து பேசுகிறார். நோவாவோடு பண்ணின உடன்படிக்கையை இனி சங்கரிக்கிறதில்லை, பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை, அதே காரியத்தை பேசி தான் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அப்போ இது வேற அது வேற நினைச்சிடாதீங்க. நோவாவோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதைத்தான் நோவாவோடு தேவன் பண்ணின அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாகத்தான் 1 பேதுரு 3வது அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. எப்படி நோவாவின் குடும்பத்தை ரட்சித்ததோ அதே போல நம்மை ரட்சிக்கிறது. பாருங்க, உடன்படிக்கை தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை, அதுதான் புது உடன்படிக்கையின் சபை. விளங்கிக் கொள்ளுங்க, தயவு செய்து சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். நோவாவோடு தேவன் ஏற்படுத்துகிற அந்த உடன்படிக்கைக்கு ஒப்பனையாகவே புது உடன்படிக்கையின் சபையோடு தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை வெளிப்படுத்தப்படுகிறது. அங்கே பலிபீடத்தை தொடர்ந்து அங்கே பலி செலுத்தப்படும் போது ரத்தம் வந்திருக்குமா வந்திருக்காதா? ரத்தம் தெளித்தது அப்படிலாம் போடல பைபிள்ல, ஆனா ரத்தம் வந்திருக்குமா வந்திருக்காதா? பலியிட்டாலே ரத்தம் வரும். அந்த இரத்தத்தை தொடர்ந்து தேவன் நோவாவோடு பண்ணின உடன்படிக்கையையும் ஏசாயா 53வது அதிகாரம் மற்றும் 54வது அதிகாரத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்கே ஆதியாகமம் 8 மற்றும் 9, 1 பேதுரு 3வது அதிகாரம் 20 மற்றும் 21 ஆகிய வசனங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, குமாரனுடைய பாடுகள், மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து புது உடன்படிக்கையின் சபை ஏற்படுத்தப்படுகிறதனுடைய அடையாளமாகவே தேவன் நோவாவோடு உடன்படிக்கை செய்கிற காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப சொல்லுங்க, ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் எந்த சபை இருக்கிறது? புது உடன்படிக்கையின் சபை இருக்கிறது என்பதை கட்டாயமாய் நாம் ஊர்ஜிதம் செய்து கொள்ள முடியும். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனமுண்டாவது. நிச்சயமாகவே நாம் ஊர்ஜிதம் செய்து கொள்ள முடியும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த வாக்கியங்களை நாம் அந்த ஏசாயா 54 அதிகாரத்தோடு பார்க்கும்போது ஆம் பிரியமானவர்களே, எழுத்தின்படி பார்க்கும்போது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன தமது சபையை வெளியே கொண்டு வந்து கட்டி எழுப்புகிற முகாந்தரமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதை குறித்து எத்தனையோ சத்தியங்கள் நம்ம கேட்டுவிட்டோம். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன சபையை மீண்டுமாய் ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்து செருபாபேல் மூலமாய் கட்டி எழுப்புகிற ஆலயத்துக்கு அடையாளமாய் புது உடன்படிக்கையின் சபை காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை உங்களுக்கு சில சந்தேகம் இருந்ததுன்னா, காணொலியை பார்க்கிறவர்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, இதுக்கு முன்பாக வெளியிடப்பட்ட காணொலியை நீங்கள் தயவு செய்து முழுமையாய் கேளுங்கள். நீங்கள் நிச்சயமாகவே இந்த பாபிலோனுடைய அனுபவம், சிறைப்பட்டு போன அனுபவம் எல்லாவற்றையும் நீங்க படிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு க்ளூவே தர்றேன், ஒரு க்ளூ தர்றேன். க்ளூனா உங்களுக்கு விவரத்தை சொல்லியிருந்தேன். புது உடன்படிக்கையின் சபை அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே அங்கே செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. புது உடன்படிக்கையின் சபை என்கிற தலைப்பிலே தாராளமாய் நீங்கள் பார்க்கலாம். அதிலே எப்படியாய் புது உடன்படிக்கையின் சபையை தேவன் கொண்டு வர்றாங்கிற எல்லா வெளிச்சத்தையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சரி, அதை தொடர்ந்து வில்லை ஏற்படுத்துகிறார். மேகத்திலே ஒரு வில்லை ஏற்படுத்த, வானவில், வானத்திலே ஏற்படுத்தப்படுற வில்லுக்கு பேர் தான் வானவில். அந்த வில்லை ஏற்படுத்துகிறார். இந்த வில் எதற்கு அடையாளம்? ஆண்டவர் இனி நான் இந்த பூமியை ஜலத்தினாலே சங்கரிக்க மாட்டேன் என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் வில்லை ஏற்படுத்தின விஷயத்தை நீங்களும் நானும் 12வது வசனத்திலிருந்து அவர் செய்த உடன்படிக்கைக்கு அடையாளம். மறந்துடாதீங்க, உடன்படிக்கை என்னன்னு பார்த்துட்டோம். அந்த உடன்படிக்கை எதுக்கு ஒப்பனையா இருக்குன்னு பார்த்தாச்சு. இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாய் தேவன் வில்லை ஏற்படுத்தினார். பௌ அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். பௌ
அதான் ரெயின்போ அப்படிங்கிற காரியங்களை கொண்டு வருகிறோம். ஏனென்றால் இது வானத்திலே காண்பிக்கப்பட்ட வில். ஏன் ஆண்டவர் வில்லை அடையாளமாக வைத்தார்? நமக்கு ஒரு கேள்வி வரும். நம்ம எல்லாத்தையும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. 12வது வசனத்திலிருந்து, ஆதியாகமம் 9வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 17வது வசனம் வரைக்கும் நம்ம சத்தியத்தை கவனிக்க போகிறோம். 12லிருந்து 17 வரைக்கும் பாத்தீங்கன்னா, வில்ல நான் நோக்கி பார்த்து நான் உடன்படிக்கை நினைவு கூறுவேன்னு சொல்லிட்டார். வில்ல நான் பார்த்துதான் என்ன செய்வேன், உங்களெல்லாம் நினைவு கூறுவேன்னு சொல்லிட்டார். வில்ல பார்த்துதான் என்ன செய்வாராம், அவர் இரக்கம் பாராட்டுவார். அப்படி என்ன இந்த வில்ல இருக்கு? அழிக்காதபடிக்கு, நாசம் பண்ணிடாதபடிக்கு, ஜனங்களையும் மிருக ஜீவன்களையும் மரணத்துக்கு ஒப்பு கூடாதபடிக்கு இந்த வில்ல பார்த்துதான் நான் என்ன வில்ல நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறாரு. இதுதான் நான் உன்னோட ஏற்படுத்துகிற உடன்படிக்கையின் அடையாளம் என்று சொல்லி தேவன் நோவாவோட சொன்னார் என்று சொல்லி அங்கே 17ஆம் வசனத்தின் முடிவில் நாம் பார்க்கிறோமே, உடன்படிக்கையின் அடையாளம். இந்த வில் அப்படி சொல்லும் போது ரெயின்போ. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க பிரியமானவர்களே. ஒட்டுமொத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது இந்த வில்லை கிட்டத்தட்ட 3 பரிசுத்தவான்கள் கண்டிருக்கிறார்கள். நோவா வில்லை கண்டிருக்கிறார். நோவா இந்த வானவில்லை கண்டிருக்கிறார். வானத்திலே வைக்கப்பட்ட அந்த காண்பிக்கப்பட்ட அந்த வில்லை கண்டிருக்கிறார். அதே போல அப்போஸ்தலனாகிய யோவானும் வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவரும் ஒரு வில்லை, சிங்காசனத்தை சுற்றி 4 ஜீவன்கள் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த இடத்திலே அந்த வில்லை கண்டார் என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்கிறோம். வானவில் இருந்தது, சிங்காசனத்தை சுற்றிலும் இருந்தது என்று சொல்லி வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அதே போல எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசியும் இப்படிப்பட்ட ஒரு வானவில்லை கண்டதாக நாம் எசேக்கியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனத்திலே நீங்களும் நானும் பார்க்கிறோம். அங்கேயும் ஒரு வானவில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. ஆக நோவா, யோவான் என்கிற அப்போஸ்தலன், தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் ஆகிய 3 பேரும் கண்ட இந்த காட்சிகளை நாம் பார்க்கும்போது இது எதற்கு ஒப்பனையா இருக்கிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷ ஒளியை அது வெளிப்படுத்துகிறது. புது உடன்படிக்கையின் சபையை இது வெளிப்படுத்துகிறது. வானவில்லை சாதாரணமாக எண்ணி விடாதிருங்கள். வானவில் சொல்லும் போது அது 7 colored one அப்படின்னு சொல்லி அது 7 விதமான நிறத்தை கொண்டிருக்குன்னு மட்டும் சாதாரணமா எண்ணி விடாதிருங்கள். பொதுவா வானவில் சொன்னாலே 7 கலர் உண்டு, அப்படித்தானே? 7 colors அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 7 எப்பொழுதுமே 7 always signifies perfection. 7 எப்பொழுதுமே பூரணத்தை குறிக்கும். அப்படி என்ன பூரணமான சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டது? வேதத்தை நன்றாக கவனியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 15 மற்றும் 16 நாம் பார்க்கும்போது அவருடைய கிருபையின் மேல், அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்ப கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அதை சொல்வதற்கு முன்பாக பாருங்க, அதுல அவருடைய மகிமையை கண்டோம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையை கண்டோம். அதை தொடர்ந்தான் பரிபூரணம் வெளிப்படுத்தப்படுகிறது, பூரணம் வெளிப்படுத்தப்படுகிறது. அது என்ன மகிமை பூரணம் இங்கே வானவில் என்று சொல்லுகிறீர்களே என்று சொல்லி யோசிப்பீர்கள் என்றால் வேதத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. அதாவது எசேக்கியேல் 1வது அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே அந்த வானவில் எதுக்கு அடையாளமா இருந்ததா அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எசேக்கியேல் 1:28. மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அப்ப கர்த்தருடைய மகிமையின் சாயல் மறந்துடக்கூடாது. கர்த்தருடைய மகிமையின் சாயல் நீங்க அங்கேயும் கவனிச்சு பாருங்க. வானவில் இருக்க இடத்துல 4 ஜீவனுடைய சாயல் வெளிப்படுத்தப்படும். அதாவது வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா 4 ஜீவன்கள் சுத்தி இருக்கும். சிங்காசனத்தை சுற்றி எப்படி வானவில் இருக்குதோ அதே போல சிங்காசனத்தை சுற்றில எத்தனை ஜீவன் இருக்கு? 4 ஜீவன் இருக்கு. நம்ம ஆரம்பத்திலே படிச்சிருக்கிறோம், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த 4 ஜீவன்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தும். ஏன்னா ஜீவன் அப்படின்னு சொன்னாலே குமாரனைத்தான் வெளிப்படுத்தும். ஏன்னா நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து என்று சொல்லி நாம் வேதத்திலே மிக நேர்த்தியாக கொலோசையர் 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அங்கே அவருடைய ஜீவன் அவர்தான் ஜீவன். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது என்று சொல்லும் போது ஜீவன் என்று சொன்னால் இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான்
தேவனுடைய குமாரனை உடையவன் தான் ஜீவனை காண்கிறான் என்று சொல்லி, ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 36வது வசனத்திலையும் 1 யோவான் 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? குமாரன் தான் அந்த ஜீவன். அந்த ஜீவன் வெளிப்பட்டது என்று சொல்லி யோவான் தன்னுடைய நிருபத்திலே 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே சொல்லும் போது, ஆதியில் இருந்ததும் நாங்கள் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம், அந்த ஜீவன் வெளிப்பட்டது. 1 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கிறோம், அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவன் யார்? சத்தமா சொல்லுங்க. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அப்ப ஜீவன் என்று சொல்லும் போது அந்த ஜீவனை தான் இங்க படிக்கிறோம். 4 ஜீவன்கள் இருக்க இடத்துலதான் அந்த வானவில் தெரிகிறது. அப்ப அந்த வானவிலை பார்க்கும்போது கர்த்தருடைய மகிமையின் சாயல் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு வரும்போது பாருங்க, மரணத்துக்கு ஏதுவான ஊழியமும் ஜீவனுக்கு ஏதுவான ஊழியமும், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம், நீதியை செலுத்துகிற ஊழியம், ஒளிந்து போகிற ஊழியம், நிலை நிற்கிற ஊழியம் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே மோசையின் ஊழியமும் பவுலின் ஊழியமும், மோசையின் பழைய ஏற்பாட்டு கால ஊழியமும் பவுலின் புதிய ஏற்பாட்டு கால புது உடன்படிக்கையின் ஊழியமும் அங்கே சித்தரிக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து கடைசி 2 வசனங்கள் 17, 18 சொல்லும் போதுதான் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அது தொடர்ந்து சொல்றாரு, அவருடைய மகிமை எப்படி காண்கிறோமா? 18ஆம் வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? நாம் எல்லாரும், அதை மறந்துடக்கூடாது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கண்ணாடியிலே, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சொன்னது மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறபடியால் என்ன செய்ய போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. இப்படிப்பட்ட ஊழியம், மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் பாருங்க, அந்த ஊழியம் இது எதை பற்றியது? எங்கெங்கயோ சுத்துறோமோ நினைச்சிடாதீங்க. அந்த மகிமை என்று சொல்லும் போது அதான் இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமா இருக்கிறது. எது? அந்த மேகத்தில் இருக்கிற அந்த வில்ல பார்த்து, வானவில்ல பார்க்கும்போது தான் அது எப்படி வெளிப்படுதோ அதுதான் கர்த்தருடைய மகிமைக்குரிய சாயல். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா ஆவியானவர் கொரிந்து சபைக்கு வெளிப்படுத்தும் போது 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களையும் தொடர்ந்து 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற, எதைத்தான் சொல்றாரு? கர்த்தருடைய மகிமையின் சாயல், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்களோ எங்களையே பிரசங்கியாமல் கர்த்தராகிய கர்த்தரை நாங்கள் என்ன செய்கிறோம்? இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ தேவனுடைய ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக பாருங்க எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். யார் முகத்தில் உள்ள மகிமையின் ஒளி, மகிமையின் அறிவாகிய ஒளி? இயேசு கிறிஸ்துவனுடைய, அதுதான் அவருடைய மகிமையா. அப்ப ஜீவனை குறித்து எசேக்கியேல்ல போட்டிருக்கு. எசேக்கியேல் 1 அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல வானவில் அது அவருடைய மகிமையுடைய சாயல் எல்லாம் பார்க்கிறோமே, அதுக்கு மேல 4 ஜீவன்களை குறித்து எழுதியிருக்கு. இதே காரியத்தை தான் வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 3, 4, 5 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது 4 ஜீவன்கள் மத்தியிலே வானவில் வெளிப்படுத்தப்படுது. இங்கே 4 ஜீவன்கள் மத்தியிலே வானவில் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப கவனிக்கணும், 4 ஜீவன்கள் இப்படிலாம் இருக்கு. ஒன்று சிங்க முகம், இன்னொன்று எருது முகம், இன்னொன்று மனுஷ முகம், இன்னொன்று கழுகு முகம். இந்த 4 நம்ம ஆரம்பத்தில் தியானித்திருக்கிறோம். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். சிங்க முகம் என்பது ராஜாவை குறிக்கும். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லும் போது இயேசுவானவர் ராஜா ராஜா ராஜானே அதிகமாக வலியுறுத்தப்படுவார். நீ ராஜாவோ அப்படிலாம் கேள்வி கேட்கப்படுவார். மத்திய எழுதின சுவிசேஷத்துல அவரை குறித்து எழுதும்போது பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு அவருடைய ராஜாங்கத்தை குறித்து அதிகமாய் பேசுவார். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ராஜா ராஜாங்கிற அந்த சிங்கத்தின் முகத்தை வெளிப்படுத்துவார், அந்த சாயல். 2வது பாருங்க, மார்க்கு புஸ்தகம், மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் இருக்கு, மத்தேயுக்கு அப்புறம் மார்க்கு. இதுதான் எருது முகம். ஏன்னா நீங்க எடுத்த உடனே பாருங்க
அவருடைய ஊழியத்தை குறித்து தான் வரும். எருதுங்கிறது பணிவிடைக்கு அடையாளம், பணிவிடைக்கு அடையாளம். அது என்ன செய்யும்னா நல்ல மாங்கன்னு வேலை செய்யும். அது பணிவிடைக்காக பயன்படுத்துவாங்க. நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்துல பாருங்க, அங்க மரியாள் கர்ப்பவதி ஆனால் ஏதாவது இருக்குதா? ஒண்ணு இருக்காது. அது ஸ்ட்ரெயிட்டா எங்க போயிரும் தெரியுமா? அவருடைய ஊழியத்துக்குள்ள நேரா போயிரும். முதல் வசனத்துல ஊழியத்துக்குள்ள போயிரும். அவ எதை குறிக்க அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, மற்ற வளவளன்னு இருக்காது. மார்க் 16வது அதிகாரத்துல அவருடைய ஊழியத்தை மட்டும் துல்லியமா தெல்ல தெளிவா ஊழியம் 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 அவர் என்னெல்லாம் ஊழியம் செஞ்சார் டக்கு 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 டக்குன்னு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதிகமான போதனை இருக்காது, அதிகமா அந்த ஊழியம் காண்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ எருது முகம் அங்கே வெளிப்படுத்தப்படுது. அவருடைய பணிவிடை எவ்வளவாய் அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்தார், தம்முடைய பிதா கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றினார்ங்கிற காரியம் வெளிப்படுத்தப்படுது. 3வது புஸ்தகம் லூக்கா எழுதின சுவிசேஷம், அங்கே முழுக்க முழுக்க பாருங்க, அவர் மனுஷன் சாயலே காண்பிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பார். அதான் மனுஷ முகம். அவர் பாலகனா வர்றது, அப்புறம் அவங்க தொட்டில பிள்ளைய துணிகள்ல சுத்தி முன்னணியில கிடைத்திருக்க காண்பீர்கள். எல்லாம் பாருங்க, உங்களுக்கு ஒரு அது குமாரன் ஒரு சின்ன பிள்ளையா வந்திருக்கிறது, நீயோ பாலகனே, இதெல்லாம் நீங்க பார்க்கலாம், எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா அதுல அதிகமா பிதாவும் நானும் எவ்வளவு ஒன்றாயிருக்கிறோங்கிறத காமிச்சுக்கிட்டே இருப்பார். என்னை பிதா என்னை தனியே விடவில்லை, நான் என் சுய சித்தத்தை செய்யல, பிதாவோட என்ன காண்பிக்க அதைத்தான் செய்யறேன், பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம், பிதா என்னை தனியே விடவில்லை. பிதாவை குறித்து அதிகமா பேசுவார். மற்ற சுவிசேஷ புஸ்தகத்தோட பிதாவை பத்தி எங்கதான் அதிகம் பேசுறாரு யோவான். பிதாவோடு அவர் சம்பாஷணம் பண்ணுகிறதும் அதிகமா அங்கதான் இருக்கு. அப்ப பிதாங்கிறவர் அது உன்னதத்தை குறிக்கிறது. அப்போ கழுகுடைய வட்டமிட்டதுல பாத்தீங்கன்னா காக்கா மாதிரி இங்களுக்குள்ள சுத்தி வராது, எங்க சுத்தி வரும்? உன்னதமான இடத்துல, உயரமான இடத்துல சுத்தி வரும். அப்போ பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில இருக்கிற ஆழ்ந்த ஐக்கியத்தையும் உறவையும் வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே கழுகின் முகமாய் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் நானும் பார்க்கிறோம். ஆக இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களும் யாரை அடையாளப்படுத்துது? ஜீவனாகிய கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. அவருடைய முகத்துலதான் இந்த மகிமையின் ரூபம் இருக்கு. பாத்துக்கங்க, பிதாவின் மகிமையின் சாயல் எங்க இருக்கு? அவர்கிட்ட தான் இருக்கு. அதுதான் எதுக்கு ஒப்பனையா இருக்கான்? வானவில்லுக்கு அடையாளமா இருக்கான். அப்ப பாத்தீங்களா? அப்ப இந்த வானவில் எதுக்கு அடையாளம் பாத்தீங்களா? குமாரனுடைய சாயலை வெளிப்படுத்தக்கூடிய. அதனாலதான் 4 ஜீவனை குறித்து பார்த்துட்டு மழை பெய்யுற நாள்ல மேகத்துல வானவில் இருக்குமே, அதுதான் அதே போலதான் கர்த்தருடைய மகிமைக்குரிய சாயல் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப நாம் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா ஆவியானவர் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18ஆம் வசனமாகிய கடைசி வசனத்தில் சொல்லுகிறதுடைய முகாந்திரம் என்ன? இதைத்தான் நாம் இந்த வசனத்தை வைத்து நாம் பார்க்க வேண்டும். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்கள். 29ஆம் வசனம் மற்றும் 30ஆம் வசனத்தை கவனியுங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அந்த குமாரனுடைய சாயல தான் பிதாவின் மகிமையை பார்க்கிறோம், அந்த மகிமையின் சாயலை பார்க்கிறோம், அந்த வானவில்லுக்கு ஒப்பாய் இருக்கிற சாயலை பார்க்கிறோம். அவன் பாருங்க, அதை தொடர்ந்து சொல்லுகிறார், எவர்களை முன்னறிந்தாரோ எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். இதைத்தான் யோவான் சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே 14, 15, 16 இந்த 3 வசனங்களையும் கவனித்து பாருங்க. அங்கே 14ஆம் வசனத்தை சொல்லுகிறார், அவருடைய மகிமையை கண்டோம். அது எப்படி இருக்குதான்? அழகா சொல்லப்பட்டிருக்கு. அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அதை தொடர்ந்து 16ல பாருங்க, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபை, அங்கே மகிமையின் மேல் மகிமை. ஆக பிரியமானவர்களே, அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லும்போது அந்த தேவனுடைய மகிமையின் சாயல், கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாக அங்கே வானவில் நிறுத்தப்பட்டது. ஆக நாம் வேத வசனங்களின் அடிப்படையிலே இந்த மேகத்தில் வைக்கப்பட்ட, வானத்தில் வைக்கப்பட்ட இந்த வில்லை நாம் இங்கே படிக்கிறோமே, இது எல்லாமே எதற்கு திடசாட்சியா இருக்கிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளி. கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு இரத்த சிந்தி ஜீவனை கொடுத்தவர். அதனாலதான் அங்க சொல்லுகிறார், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. அப்போ பிதாவுடைய மகிமையின் ஒளி எங்கதான், யார் முகத்துலதான் இருக்கு? குமாரனுடைய முகத்தில்.
அதுதான் அந்த 4 ஜீவன்கள் வெளிப்படுத்தப்படுற இடத்துல எசேக்கியேலுக்கும் காண்பிக்கப்படுது வானவில், யோவான் அப்போஸ்தலனுக்கும் காண்பிக்கப்படுகிறது வானவில். அப்ப இந்த ஜீவன் வெளிப்படுத்தப்படுற இடத்துல, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்தப்படுற இடத்துல, அப்ப ஜீவனே எங்கதான் இருக்குன்னு கேட்டா இங்கே குமாரனுடைய சாயல்ல தான் இருக்கு. அப்ப அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு நம்மளை ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார்னா அது எதை பற்றிய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. அந்த முதற் பேரானவர் அப்படிங்கிறது எதுல வெளிப்படுத்தப்படுது? கிறிஸ்து பாடுபட்டு இரத்த சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்தாரே, அதுலதான் அவர் ஒரே முதற் பேரானவராய் வெளிப்படுத்தப்படுகிறார். நீங்க தாராளமா பைபிள்ல பார்க்கலாம். அதுக்கு அடையாளமாய், அதுக்கு ஆதாரமாய் கொலோசியர் 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால், கொலோசியர் 1:18 சொல்லப்பட்டிருக்கு, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்த எழுந்த முதற் பேருமானவர். அதை நோட் பண்ணிக்கங்க. மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அப்ப தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவர். அப்ப மூத்த சகோதரன் அவர் இருக்கணும். இருக்குங்கிறதுக்காக தான் அவர் எல்லா சகோதரை போல சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. இப்ப நீங்க அப்படியே கவனிக்கிற இடத்துல, கொலோசியர் 1:18 கவனிக்கிற அதே நேரத்துல இப்ப நீங்க எபிரேயர் 2வது அதிகாரத்துக்கு வாங்களேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 17 வாசிக்க கேட்கலாம். பாருங்க, அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மை உள்ள பிரதான ஆசாரியரா இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியது. ஏன்னா ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கணும், அவர் பிரதான ஆசாரியர் இருக்கணும். அதுக்குதான் எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு அவர் எப்படி இருந்தாரா? ஒப்பாக வேண்டியது இருந்தது. அதை நாம் விளங்கிக் கொள்ளணும். அது எதை காண்பிக்க அப்படி சொன்னா, இதுல 2 விதமான வெளிச்சத்தை நாம் அறியணும். ஒண்ணு, அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இது ஒரு விதமா வெளிப்படுத்தப்பட்டது. இன்னொன்று, அவர் பிரதான ஆசாரியரா இருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன இதுல வெளிப்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னா, உண்மையாகவே அவர் தம்முடைய சாயலை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. அந்த முதற் பேரானவர் எதுல முதற் பேரானவர்? அவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15:23 வாசிக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுடைய பாடுகள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இவைகளை தொடர்ந்து காண்பிக்கப்படுகிற முதற் பேரானவர். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். அப்ப முதற் பேரானவர் என்கிற அந்த வெளிச்சத்தை எங்கே பார்க்கிறோம்? அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும். இதைத்தான் இங்கே வானவில் அடையாளப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவ எது நிமித்தம் நமக்கு அழிவு இல்லைன்னு சொல்றாரு தெரியுமா? தமது மகிமையான அந்த வானவில்ல பார்த்தாதான். உடனே நீங்க நினைச்சிடாதீங்க, வானவில் ஏசப்பா நோவாட்ட சொன்னாங்கல்ல, அந்த வானவில் இருந்துச்சு சின்ன பிள்ளை மாதிரி நம்மளும் இந்த வானவில்ல பார்த்துட்டு இருக்காதீங்க. வானவில்ல பார்த்து அழிக்க மாட்டார்னா அப்ப இந்த உலகத்துல இருக்கிற ஒரு பாவி கூட நினைச்ச மாட்டான், அழிஞ்சு போக மாட்டான். பாவி எல்லாத்தையும் அன்று பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார்னு நூதனமான ஒரு செய்தி வந்துடும். அதுக்குதான் அந்த வானவில்ல குறித்த சரியான ஸ்டடி, வானவில்ல குறித்த சரியான போதனையை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அது தேவனுடைய மகிமையை குறிக்கி, அந்த மகிமையை கண்டுபிடிக்கணும்னா குமாரனுடைய முகத்துக்கு வரணும். அந்த குமாரன் தான் ஜீவன். அப்போ எசேக்கியேலுக்கு ஜீவனை வெளிப்படுத்த இடத்துல தான் வானவில் வெளிப்படுத்தப்படுது. அவர் கர்த்தருடைய மகிமையின் சாயலும் அதுதான் அப்படின்னு சொல்லி காண்பிக்கப்படுது. வானவில் தான் கர்த்தருடைய மகிமையின் சாயல் அப்படிங்கிறதுக்கு ஒப்பனையா இருக்கு. அதைத்தான் யோவான் அப்போஸ்தலனுக்கும் அங்கே வெளிப்படுத்த 4வது அதிகாரம் 3 மற்றும் தொடர்ந்துள்ள வசனங்களை வாசிக்கும் போது, சிங்காசனத்தை சுற்றி தான் வானவில் இருக்கு, சிங்காசனத்தை சுற்றி தான் 4 ஜீவன்கள் இருக்கு, 4 முகங்கள் இருக்கு. சிங்க முகம், எருது முகம், மனுஷ முகம், கழுகு முகம், அடுத்த காளை முகம் இருக்கு. காளை, எருது கிட்டத்துல எல்லாம் ஒண்ணுதானே. இவைகள்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆக பிரியமானவர்களே, நாம் இந்த சத்தியத்திலே நிலை கொண்டு இருக்க வேண்டும். இந்த நாளில் நான் 17ஆம் வசனத்தோடு முடிக்கிறேன். நான் அடுத்த பைபிள் ஸ்டடியில 18ஆம் வசனத்திலிருந்து நோவா செய்த தவறு என்ன, நோவாவை தொடர்ந்து அவனுடைய மகன் செய்த தப்பிதம் என்ன. நேரம் இல்லை, அதனாலதான் நான் முடிக்கல. அது நிமித்தமாய் ஏற்பட்ட சாபம் அது எவ்விதமாய் தொடர்ந்தது. அப்போ அது சாபு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அதுக்குள்ளே, அதாவது சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி, இன்னும் 2 பேர் ஆஸ்வதிக்கப்படுறாங்க. அவங்க ஏன் எவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்பட்டாங்கிற விளையேறப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் நாம் படிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியிலே நீங்கள் என்ன செய்யுங்க,
நிலைத்திருங்கள். உண்மையாவே இந்த ஸ்டடிக்கு வாங்க. நிச்சயமாவே தேவன் நம்மோடு கூட பேசுவார். எனக்கு உண்மையாவே நம்ம கேட்கிற இந்த வேத வசனங்களின் அடிப்படையில ஆண்டவர் இந்த வானவில்லை பார்த்துதான் அந்த உடன்படிக்கை நினைவு கூறுவாராம். நினைவு கூர்ந்து அழிக்காமல் இருப்பாராம். அப்ப அழிவு எதனால விளக்கப்படுது தெரியுதா உங்களுக்கு? நீங்களும் நானும் குமாரனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்று அனுபவிக்கிறத தேவன் பார்க்கும் போதுதான் நாம் எதற்கு விளக்கப்பட்டவர்களா இருப்போம்? சத்தமா சொல்லுங்க. அழிவுக்கு விளக்கப்பட்டவர்கள். ஏதோ மேல வானவில்ல பார்த்துட்டனால அழிக்க மாட்டான்னு நினைச்சிடாதீங்க. வானவில் எங்க பார்க்கணும்? அந்த வானவில் எதுக்கு ஒப்பனையா இருக்கு? கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பா இருக்குதான். அந்த மகிமையின் சாயல் குமாரனுடைய முகத்தில், அந்த குமாரனுடைய சாயல் இருக்கிறது. அப்ப அதனாலதான் அவர் உயிர் தெழுந்தார். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், குமாரனுடைய சாயல தான் பிழைச்சிருக்கிறேன் அப்படித்தானே சொன்னார். கலாத்தியர் 2:20 சொன்னார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. யார்தான் பிழைச்சிருக்கா? கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய சாயல் தான் எனக்குள்ள இருக்கு. எப்படிப்பட்ட இந்த வெளிச்சம் இந்த கிடைச்சது? வானவில் எப்படிப்பட்ட வெளிச்சத்துல கிடைச்சது? நோவாவோடு பண்ணின உடன்படிக்கையின் அடிப்படையில் இந்த வானவில் அடையாளமாய் வைத்தார். அப்ப இந்த உடன்படிக்கை என்ன? நம்ம எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணணும்னா இந்த ஸ்டடியை மீண்டும் முதர்ந்து கேளுங்க. அப்பதான் இந்த ஸ்டடியுடைய விஷயங்கள் உங்களுக்கு விளங்கும். உடன்படிக்கை எதன் அடிப்படையில்? இரத்தத்தை தொடர்ந்து ஏற்படுத்தப்படுது, பலிபீடத்தை தொடர்ந்து ஏற்படுத்தப்படுகிறது. ஆம்பிரியமானவர்களே, குமாரன் நம்முடைய பாவங்களுக்காக இரத்த சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்ததினாலே நம்முடைய ஒட்டுமொத்த பழைய வாழ்க்கை, பழைய மனுஷன், பாவத்தன்மை கொண்ட ஒட்டுமொத்த பழைய மனுஷனும் குமாரனுடைய மரணத்திலே மரித்து குமாரனுடைய அடக்கத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு, இனி நான் அல்ல, நான் என்கிற சுய வாழ்க்கை அல்ல, நான் என்கிற பழைய மனுஷனுடைய வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்க. என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் சாயல், தேவனுடைய மகிமையின் சாயலாகிய கிறிஸ்துவின் சாயல் அந்த வானவில், அந்த வானவில். அவ நாமும் கூட அந்த வானவில்லை நாம் கவனிக்கும் போது, பிரியமானவர்களே, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார் என்பதை பிதா பார்க்கவில்லை என்றால் அழிவு நிச்சயமா இல்லையா? அழிவு நிச்சயம். அப்ப ஆண்டவர் அந்த வானவில்லை பார்க்கும் போதுதான் பார்ப்பாராம், உடன்படிக்கை நினைவு கூறுவாராம். அதை பார்க்கும் போதுதான் நினைவு கூறுவார். அழிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றார். எப்பொழுது அழிவுக்கு நாம் தப்பு வைக்கப்படுகிறோம்? வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கர் 5:9, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்றே நியமித்தார். ஆக இந்த வானவில்லை குறித்த சத்தியங்களையும் கவனித்தோம். பிரியமானவர்களே, நாம் உண்மையாகவே இந்த ஆதியாகமம் 9வது அதிகாரம் முதல் 17 வசனங்கள் வரைக்கும் நாம் பார்த்த சத்தியங்களிலே முழுக்க புது உடன்படிக்கையின் சத்தியத்தினுடைய விவரங்கள் தெல்ல தெளிவாக திட்டவட்டமாக காண்பிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல், இந்த புது உடன்படிக்கையின் சபையானது பலிபீடமாகிய சிலுவையையும் அங்கே செலுத்தப்பட்ட பலிகளுக்கு அடையாளமாய் கிறிஸ்துவாகிய பலியையும் சார்ந்திருக்க வேண்டும் என்பதை வேதம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. இந்த வானவில் என்று சொல்லப்படுற இந்த கர்த்தருடைய மகிமையின் சாயல் நம்மளை வெளிப்படுத்தப்படாத பட்சத்தில் நம்மை தேவன் அழிவுக்கு உட்படுத்துவார். அதனாலதான் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். என்ன அர்த்தம்? ஜீவன் இல்லைன்னா அதுல என்ன இருக்கு? மரணம் நிலை கொண்டிருக்கிறது. இதைத்தான் யோவான் 3வது அதிகாரம் 36ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், குமாரனை உடையவனாயிருக்கிறானே, குமாரனை உடையவன் தான் ஜீவனை கொண்டிருக்கிறானா? குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஜீவனை கொண்டிருக்கிறான். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இராதவன் ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவர் நான் இனி கோபப்பட மாட்டேன், என் கோபத்தை நான் வைக்க மாட்டேன்னு சொல்லி, நான் கடிந்து கொள்வதில்லை, கோபப்படுவதில்லைன்னு சொல்லி அங்கே ஏசாயா 54வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அந்த வானவில்லை பார்க்கிறார். உங்களிலும் என்னிலும் தேவன் குமாரனுடைய அந்த குமாரனில் இருக்கிற அந்த தேவ மகிமையின் சாயலை, குமாரன் என்னிலும் உங்களிலும் பிழைத்திருக்கிறார் என்கிற அந்த மகிமையின் சாயலை தேவன் காணவில்லை என்றால், அப்படிப்பட்ட வானவில்லை தேவன் காணாத பட்சத்தில் நிச்சயமாகவே அழிவுக்கு ஒப்பு கொடுப்பார். உடன்படிக்கை எல்லாம் படவே படாது. ஆக பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சத்தியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, எங்களை தந்த விலையேறப்பட்ட தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய விலையேறப்பட்ட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.